ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செட்டிநாடு ஸ்பெஷல் உக்கரை. அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். பாசிப்பருப்பு 1 கப்பு, தண்ணீர் 1 கப்பு, நெய் 3/4 கப்பு, முந்திரி 15 எடுத்துக்கலாம், ரவை 1/4 கப்பு, தேங்காய் 1/4 கப்பு, வெல்லம் 2 கப்பு, ஏலக்காய் 3, லைட்டாக உப்பு சேர்க்குற மாதிரி இருக்கும், உப்பு எடுத்துக்கலாம். இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு 1 கப்பு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து இதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து அதில் 2 கப்பு தண்ணி, அதாவது அந்த பருப்பை எந்த இதில் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். 3 விசில் வரி விடுங்க. தண்ணி வெளியே போகாமல் கரெக்டாக 3 விசில் வரி விட்டு எடுத்தோம்னா அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கும். பருப்பு இப்போ நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கானுங்கிறத பார்த்துட்டு அடுத்து ஒரு கடாயில் நெய் 3/4 கப்பு சேர்த்துக்கலாம். நெய் நம்ம லாஸ்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், அது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா ஸ்வீட்டுங்கிறதுனால நெய் நல்லா தாராளமாக சேர்க்கலாம். அடுத்து முந்திரி 15 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறம் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ரவை 1/4 கப்பு, ரவை 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே நெய்யில் அந்த முந்திரி ஆட் பண்ண நெய், அதை வறுத்தெடுத்த நெய்யிலே நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப்பு தேங்காய், அதாவது துருவன தேங்காய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தேங்காய் நெய் இந்த சேர்த்துருக்கிறதுனால கீழே அடி பிடிச்சிரும் சீக்கிரமாக. அதனால் நல்லா சேர்த்துக்குங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான உப்பு அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு சட்டியில் நம்ம வெல்ல பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெல்லம் 2 கப்பு எடுத்துக்கலாம். 2 கப்பு வெல்லத்தில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போனா தான் வெல்லம் சீக்கிரம் கரையும், அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா அதை காய்ச்சி எடுத்துக்கணும். சூடாகவே வச்சுருக்கணும். எடுத்துட்டு அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த ரவை தேங்காய் அந்த இதை இப்போ மறுபடியும் எடுத்து ஒரு கிண்டிட்டு நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடுங்க. அந்த தேங்காய் ரவை அது எல்லாமே இதில் ஆட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டிட்டு நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சூடாகவே இருக்கணும். இந்த வெள்ளை பாகு சூடாக இருக்கணும், கட்டி ஆகிடக்கூடாது. அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டணும். சீக்கிரம் அது கெட்டி ஆகிறதுக்குள்ளே, அந்த பாகு கெட்டி ஆகிறதுக்குள்ளே இதை நம்ம நல்லா கிண்டணும். இப்போ நல்லா கிண்டியாச்சு. அடுத்து 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா கிண்டணும். இப்போயே பார்த்திங்கன்னா அந்த நெய் ப்ளஸ் நம்ம வெல்லம் இதோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிட்டு கடைசி நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை ஆட் பண்ணிக்கணும். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது இப்போ தான் சேர்க்கணும். அதை நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லா ரெடி ஆகிடும். ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கெலாம் இது கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இதில் நம்ம வேறு எந்த இதுவுமே சேர்க்கலை. வெல்லம் நெய் இந்த மாதிரி தான் சேர்த்துருக்கோம். நம்ம அல்வா, அதாவது வெளியில் கடையில் அல்வா வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உண்மையிலே சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது செட்டிநாடு உக்கரை ரெடி ஆயிடுச்சுங்க.
நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு டிஷ்ஷோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.